ஹாய் ஆல், ஒரு ஃபியூ டேஸ் பேக் பாதாம் பிஸ்கெட்டோட ரெசிபி வீடியோ வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நம்மளோட இன்ஸ்டா பேஜில் மோர் தென் 100+ கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த பிஸ்கெட்டோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க இந்த சூப்பர் டேஸ்டியான இந்த பிஸ்கெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதே போல் உங்களோட சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் அப்கமிங்கில் வேறு ஏதாவது பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டரை நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சக்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா மில்க் மேட் ஆப்ஷனல் தான், இதை நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் மில்க் பவுடர் வேணால் கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தென் 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அகைன் நல்லா விஸ்க வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மில்க் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மில்க் தான் இந்த குக்கீஸ்க்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூடவே பாதாம் மிக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா நார்மலாக பாதாமை கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆப்ஷனல் தான், நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது கூடவே கார்டமன் எசன்ஸ் இல்லைனா வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கார்டமன் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா மில்க் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்த்துட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கிடையாது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சோண்டு பேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸோட பாம் வச்சு ஜஸ்ட் லேஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பேக்கிங் ட்ரேயில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இந்த குக்கீஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் கரெக்டாக ஒரு 175 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாதாம் குக்கீஸ் ரெடி ஆயிரும். இது கரெக்டாக 20 மினிட்ஸ் நீங்கள் எடுக்கும் போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இந்த பிஸ்கெட்டோட டெக்ஸ்சரை மட்டும் ஜஸ்ட் எடுத்து ஷோ பண்ணுற பாருங்களா. மேலே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இந்த பாதாம் பிஸ்கெட் வந்திருக்குன்னு சொல்லி. நான் இதை பிரேக் பண்ணியும் காட்டுற பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.